இப்போ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து வாங்க போன மீன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பு மீன் இருந்தது. அதோட மீன் வந்து பேர் தெரியல. அந்த பாம்பு மீனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து சப்போஸ் அடிக்க முடியல அப்படின்னா அதை கொடுவா எடுத்து மேலே தலையில் அடித்து அதோட தோலை வந்து உரிக்கிறாங்க. அந்த மீன் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குது, நெண்டுது பாம்பு மாதிரியே அப்படியே நெளியுது. அதே மாதிரி அதை தோலை உரித்து அப்படியே போட்டுறாங்க, போட்டு அதை வெட்டி சாப்பிட்றாங்க. ஸோ கடவுளை எப்படி தான் வந்து மக்கள் அதை சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். எனக்கெலாம் வந்து பார்க்குறக்கே ரொம்ப தான் இருக்குது. அது நெளியிறதே பாம்பு மாதிரி நெளியுது. பாருங்கள் மக்களே, பார்க்குறக்கே வந்து அது ஒரு விதமான பயமாக இருக்குது. அதை கையில் பிடிச்சி தோலை உரித்து அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது சைனாவில் வந்து பாம்பையே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க, அடித்து அதை தோலை வந்து உரிக்கிறாங்க. நமக்கே வந்து பார்க்குறக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதை வந்து சாப்பிட்றாங்க மக்கள். சரி, ஓகே, அது வந்து மக்களுடைய இது. அது என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீனோட நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையை நம்ம வந்து பார்த்து ரசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் வாங்கின மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறக்காக வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அவங்க எப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே அதை கொஞ்சம் இது பண்ணி விட்டு தோல் அப்படியே இழுக்கிறாங்க, வந்துடுது. ரொம்ப கஷ்டம்தான். இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees அப்படின்னு சொல்லி தான் விற்றாங்க. ஆனால் இந்த மீன் வந்து அதிகமாக யாரும் வாங்கலை, ரொம்ப ரேர் தான் அந்த மீன் வாங்குறது. அதிகமாக மக்கள் வந்து இந்த மீனை வந்து விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வர வர காலியாகிடுது. காலியாக உள்ளே இறங்கி பின்னாடி பேக் சைடில் பாருங்கள் தெரியுது தண்ணி. அங்கே இறங்கி போய் இது வாங்கிட்டு வந்த மீன் போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வலையில் கட்டி தண்ணிக்குள்ளே விட்டுருக்காங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தீர. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து புரட்டாசி அப்படின்றதுனால ஒரு நல்ல வியாபாரம் வந்தாச்சு. கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக வந்திருந்தது. மாயனூர் அப்படின்னாலே வந்து மீனுக்கு வந்து ஒரு ஃபேமஸ். அன்னூர் பார்த்தீங்க அப்படின்னா மாயனூர் செல்லாண்டியம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோவில் என்ன எதனாலேன்னு தெரில, இன்னும் வந்து கோவில் வந்து புதுப்பிக்கப்படாமலே அப்படியே இருக்குது. அதாவது கும்பாபிஷேகம் எதுவுமே நடக்காமல் அப்படியே இருக்குது. அடுத்த டைம் நான் போக வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாயனூர் செல்லாண்டியம்மன் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ வந்து முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். செல்லாண்டியம்மன் வந்து தேர், அந்த செல்லாண்டியம்மனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. தேர், அந்த சுவாமி பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அன்னமார் பொன்னர் சங்கர் படுகலை கதையில் வந்து அந்த ஸ்டோரி வரும். முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த டைம் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு ஒரு யூட்டன் போட்டு கூட்டத்தை பாருங்கள். ஆட்டு சந்தை மாதிரி மீன் சந்தை அப்படின்னு சொல்லலாம். மீன் சந்தையில் பாருங்கள் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். இந்த சென்னை பல்லாவரம் இந்த ஏரியாவெல்லாம் வந்து சம்திங் ஏதோ மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே வந்து மீன் இது. நம்ம வாங்கி கொடுத்த மீன் வந்து ரெடியாகி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வந்து வீட்டிலலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதா வந்து பிளானு. அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தக்காளி எல்லாம் போட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி செய்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் ரைஸில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் நம்மளோட ஸ்டேடியூனாக இருந்தீங்க அப்படின்னா பிரியாணி சக்ஸஸாக இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி சக்ஸஸ் அப்படின்னா எல்லோரும் வந்து ஹாய் சொல்லுங்கள். பிரியாணி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்பெனியில் வந்து பேக் சைடு வச்சு காட்டுங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். உங்களோட தம்பை வந்து இது பண்ணுங்க. சக்ஸஸ்னா இப்படி காட்டுங்க, ஃபெயிலியர்னா இப்படி சொல்லி காட்டுங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து போட்டுட்ருக்காங்க. தலை புலலாம் சிக்கனை போட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க பிரியாணி சக்ஸஸாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க சக்ஸஸாக இல்லையான்ட்டு. பிரியாணி மாதிரி வருதா, இல்லை பிரியாணி பொங்கல் மாதிரி ஆயிடுதா, எப்படி என்னன்றது கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு
கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லாம் கொட்டி பிரியாணிக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரியாணி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு தலைப்புடலாம் ரெடி ஆகுது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. அங்கே என்ன அப்படி அடுத்த சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து மீன் துண்டு பீஸ் போட்டே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபிஷ் மசாலா எல்லாம் கொட்டி அதில் வந்து ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா இது பண்ண போகிறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணி அதை நல்லா ஃப்ரை காய வச்சு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க. இதை வந்து நல்லா இது பண்ணிட்டு ஃபிஷ் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முட்டை லெமனு வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து நல்லா கலக்கி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் என்னென்ன இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்மளோட தொடர்ந்து பயணிங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து ஒரு சைடெல்லாம் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஒன்றா எடுத்து போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அப்படியே எடுத்து கொட்டிட்டாங்க. கொட்டி கலக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிரியாணிக்கு வந்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து மோரார்லெஸ் அரிசி போடுற டைம் ஆயிடுச்சு. சரி அந்த சைடு மீனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கடா ஒன்று மீனாக எடுத்து போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டீங்க அப்படின்னு அடுத்த ஆள் வந்து வந்தாச்சு. நம்ம ஐயா துரை வந்து சார் வந்து இறங்கிட்டாரு. இறங்கி நான் கலக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கலக்கில் மீன் துண்டு எல்லா இதுக்குள்ளேயும் வந்து மசாலா இறங்கிருச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸ் நமக்கான வெஜ்ஜுக்கான இது மீல் மேக்கரை வந்து இறக்கிட்டாங்க. மீல் மேக்கரை இறக்கி அவங்கள வந்து ஊற வச்சு அவங்க ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது ரெடியாகிற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு பிரியாணிக்கு வந்து அரிசி போடலாம் அப்படின்னு பார்க்குற ஸ்டேஜில் நம்ம மீன் வந்து தலை போட்டுலாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பக்கம் மேக்கர் ரெடி ஆகுது. அந்த சைடு வந்து பிரியாணிக்கு அரிசி களைஞ்சிட்டு இருக்காங்க. அரிசி களைஞ்சிட்டு வந்து இப்போ பிரியாணிக்கு ரைஸ் வந்து கொட்டியாச்சு. பிரியாணி வந்து ரைஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஆகுமா ஆகாதான் தான் இதோட சம்பவத்தை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் வந்து பிரியாணி ஆகுமா சம்பவம் ஆயிருமான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பிரியாணியா இல்லை பொங்கச்சோறா அப்படின்ட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்து வந்து பிரியாணி வந்து கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து இதை மூடி வச்சுட்டு அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து ஊறுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு சூடு பண்ணால் அது சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ட்டு தண்ணியில் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து வெஜ்ஜு பிரியாணி அதாவது வந்து பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு மீல் மேக்கர் எல்லாம் போட்டு பிரியாணிக்காக வந்து ஒரு அடுப்பில் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு அடுப்பில் வந்து வெஜிடேரியன் பன்னீர் பிரியாணி மீல் மேக்கர் சில்லி எல்லாம் வந்து ஒரு அடுப்பில் ரெடி ஆகுது. இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மீன் ஃப்ரை இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே வாங்க அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு ரெடி ஆகிற ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து அரிசி தண்ணி எல்லாம் விட்டு பிரியாணி வந்து ரெடியாக போகுது. கிட்டத்தட்ட வெஜ் பிரியாணி வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி அதையும் வந்து மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு அடுத்து வந்து வெஜ் பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. விசில் வந்தால் வெஜ் பிரியாணியும் ரெடி. அதுக்கப்புறம் வந்து மசாலா பத்தாது அப்படின்றக்காக வந்து கடைசியாக கொஞ்சமாக பிரியாணி மசாலா இது பண்ணாங்க. இப்போ வந்து நான்வெஜ்ஜில் வந்து தம் போட்டிருந்தாங்க. தம் உடைக்கிறாங்க. தம் உடைக்கல பாருங்கள் பிரியாணி வந்துருச்சா இல்லையா பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு டப்பா நெய் எடுத்து தலைப்பொல்லாம் ஊற்றி மேலே கீழே எல்லாம் ஊற்றி விட்டு தம் உடைக்க போகிறாங்க.
அந்த தம்மு உடைக்கும் போது தான் இப்போ தான் சம்பவம் தெரிய போகுது, பிரியாணியா பொங்கலா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து கலக்குறாங்க. பிரியாணி வந்து கொஞ்சம் குழன்னு தான் போயிருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, கிளறியாச்சு. கிளறி ரெடி பண்ணி அதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து மீன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி பன்னீர் பிரியாணிக்காக தவாவில் போட்டு அதை இது பண்ணி அதை அப்படியே எடுத்து பிரியாணிக்குள்ளே கொட்டி வச்சுருது. அவ்வளோதான் அதோட வேலை. அடுத்து ஒரு சைடு வந்து மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் ரெடியான கையோடு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரெடியானதையும் நம்ம பிரியாணியும் ரெடி, வெஜ் பிரியாணியும் ரெடி, அந்த சைடு சில்லியும் ரெடி, அந்த சைடு பொங்கலும் ரெடி, எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, இலையை போட்டு சாப்பிட வேண்டியதான், அதுதான் வந்து பாக்கி. சரி, ஓகே, நீங்களும் வந்து நம்மளோட கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் நம்மளோட விருந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப ஆவலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நான் டாடா பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து கிளறாங்க. அதுவும் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பொங்கல் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பிரியாணி பொங்கல் வந்து கிட்டத்தட்ட ரெடி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய், ஸ்டே டியூன், டேக் கேர்.